இன்று முதல் இலங்கையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகும் சமாதான நடைபயணம் திட்டத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். அதில் அனைத்து மக்களிடையேயும் விழிப்புணர்வு, கருணை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இன்று ஆரம்பமாகும் சமாதான நடைபயணத்திற்கு ஆதரவளிப்பதையிட்டு நான் பெருமை அடைகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். குறித்த புனிதமான நடைபயணம் தம்புள்ளையில் ஆரம்பமாகி சர்வங்க தாதுக்கள் மற்றும் அரசமர கன்றோடு நாடு முழுவதும் பயணிக்கும் வழியில் எமது பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் சமாதானம் மற்றும் கருணை ஆகிய நித்திய விழுமியங்கள் குறித்து மீண்டும் சிந்திக்குமாறு அனைத்து இலங்கையர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் என்றும் அவர் மேலதிகமாக தெரிவித்துள்ளார். இந்த ஆன்மீக வேலை திட்டம் தேசிய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தவும் உலக சமூகத்திற்கு சமாதானம் குறித்து ஆழமான செய்தியை வழங்கவும் உதவும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது செய்தியை நிறைவு செய்துள்ளார். இதேவேளை இந்த சமாதானமான நடைப்பயணத்திற்காக வியட்நாமிய வணக்கத்திற்குரிய பஞ்சாகர தேரர் தலைமையிலான 7 பௌத்த தேரர்கள் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தனர். இந்த நடைபயணத்தில் பங்கேற்பதற்காக ஆலோகா என்ற நாயும் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற வாக் ஃபார் பீஸ் சமாதான நடைபயண திட்டம் இன்று முதல் 28ஆம் தேதி வரை இலங்கையில் அரசு அனுசரணையோடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வணக்கத்திற்குரிய பஞ்சாகர தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகா போதியிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட அரசமர கன்றோடு குறித்த நடைபயணத்தில் பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதி செயலகம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், புத்த சாசன, சமய மற்றும் கலாசார விவகார அமைச்சு, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, முப்படைகள் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இந்த சமாதான நடைபயணத்திற்கு தமது பங்களிப்பை வழங்குகின்றன.